الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. உம்ராவுடைய பயணம். உம்ரா என்றால் அரபி மொழியில் ஜியாரா என்று அர்த்தம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி செல்லுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய இல்லம் இருக்கக்கூடிய மக்காவை தரிசித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கான காரியங்கள் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அவை அனைத்தையும் முழுமையாக எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்றுதல் தான் உம்ரா என்று இஸ்லாமிய வழக்கத்தில் சொல்லப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் உயிரோடு வாழும்போது எத்தனை உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள்? யாருக்கு தெரியும்? 4 உம்ராக்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அதில் 3 அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக செய்தது. 4வது, அதுதான் முதலாவது, அதை அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை. மக்கா காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். அதனால் அதுவும் சேர்த்து 4 உம்ராக்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார்கள். அதனால் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லிலிருந்து மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் 3 முறை உம்ரா செய்திருக்கிறார்கள். அந்த 3 முறையும் நமக்கு எடுத்து சொல்கிறது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உம்ரா செய்தார்கள் என்று. எதையெல்லாம் உம்ராவில் செய்தார்கள், எதையெல்லாம் உம்ராவில் செய்யவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த 3 உம்ராக்கள் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் அப்படியே பதியப்பட்டிருக்கிறது. அதனால் எங்கும் நாம் போய் தேட வேண்டியதில்லை, யாரிடத்திலும் படிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உம்ரா எப்படி செய்தார்கள் என்ற முறையை அறிந்து கொண்டாலே போதும் உம்ராவுடைய காரியங்களை செய்வது இலகுவாக இருக்கும். முதலாவதாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் உம்ராவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, சிறப்புகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா, ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். ஒரு உம்ரா செய்து இன்னொரு உம்ரா செய்தால் அந்த 2 உம்ராவிற்கு இடைப்பட்டு நாம் செய்யப்படக்கூடிய பாவங்கள் முழுவதும் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருங்கள். ஏன்? ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வஸ்ஸுனூப். எல்லாருக்கும் செல்வந்தவனாகணும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா? காசு நல்லா சம்பாதிக்கணும், அல்லாஹ் செல்வத்தில் பறக்க செய்யணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள். ஏன்? அது வறுமையை நீக்கிவிடும், பாவத்தை முழுவதுமாக நீக்கிவிடும். எப்படி ஒரு தங்கத்தை உருக்கக்கூடிய, அதை செய்யக்கூடிய அந்த குளவன் எப்படி அந்த தங்கத்தை உருக்கும் போது உலோகத்திலிருந்து தங்கத்தை எடுப்பதற்காக சுத்தப்படுத்துவானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்ரா செய்பவருடைய உடலிலிருந்து, அவருடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையையும் எதையும் நீக்கி விடுவான், பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அலன் நிசாஇ ஜிஹாதுன், பெண்களுக்கு ஜிஹாது உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் அலைஹின்ன ஜிஹாதுன், அவர்களுக்கு ஜிஹாத் உண்டு, போராட்டம் உண்டு. லா கிதால ஃபீஹி, ஆனால் அதில் சண்டை கிடையாது. ஃபீஹி அல் ஹஜ்ஜு வல் உம்ரா,
அந்த ஜிஹாத் என்ன? ஹஜ்ஜும் உம்ராவும். பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொன்னார்கள், பெண்களுக்கு போரில் கலந்து கொண்டு போராடுவது கடமை கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்விற்கான ஜிஹாத் ஹஜ்ஜும் உம்ராவும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஜிஹாதுல் கபீரி வஸ்ஸகீரி வத்தஈஃபி வல்மர்அதி அல் ஹஜ் வல் உம்ரா. பெரியவருடைய, வயதானவருடைய, சிறியவருடைய, ஏழ்மை பலகீனமானவருடைய, பெண்களுடைய ஜிஹாத் என்பது ஹஜ்ஜும் உம்ராவும் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஜிஹாதுடைய கூலியை பலகீனமானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பெண்களுக்கு ஹஜ்ஜின் உம்ராவின் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவர்களுக்கு வழங்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிக முக்கியமான ஹதீஸ், அடுத்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல் ஹாஜ்ஜு வல் முஅ்தமிரு. ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிகளும், முஅ்தமிர் என்றால் உம்ராவில் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் ஆவார்கள். யாருடைய விருந்தாளிகள்? அல்லாஹ்வின் விருந்தாளிகள் உம்ராவில் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் விருந்தாளிகள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவர்கள். தஆஹும் ஃபஅஜாபூஹு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான். எதற்காக? ஹஜ்ஜிற்காகவும் உம்ராவிற்காகவும். தஆஹும் ஃபஅஜாபூஹு. அவர்கள் அல்லாஹ்விற்கு அதனால் பதிலளித்து விட்டார்கள். அல்லாஹ் அழைத்தான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும், அவர்கள் அதற்கு பதிலளித்து விட்டார்கள். வஸஅலூஹு ஃபஅதாஹும். அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுத்தே தீருவான். எதை கேட்டால்? எதை கேட்டாலும் அல்லாஹ் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய, உம்ராவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மேலும் சிறப்புகள் இருக்கிறது. உம்ரத்துன் ஃபி ரமதான் தஅதிலு ஹஜ்ஜா. ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வந்தவுடன் சந்திக்கிறார்கள். அந்த பெண்மணி இடத்திலே கேட்டார்கள், ஏன் நீ ஹஜ்ஜுக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், அந்த நபித்தோழி பெண், என்னுடைய கணவர் இந்த காரணங்களால் என்னால் ஹஜ்ஜுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ரத்தன் ஃபி ரமதான் ஃபஇன்ன உம்ரத்தன் ஃபி ரமதான். ரமதானில் செய்யப்படக்கூடிய உம்ரா தக்தி ஹஜ்ஜா, ஹஜ்ஜுக்கு நிகரானது. அவ் ஹஜ்ஜதன் மஇ, என்னோடு ஹஜ் செய்வதற்கு சமமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருந்தால் ஹஜ், அவர்களோடு எப்படி ஹஜ் செய்தவருடைய கூலி கிடைக்குமோ அது போன்று ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த கூலியை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ உம்ராவிற்கான தயாரிப்பில் இருக்கிறோம். உம்ராவிற்கான தயாரிப்பில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தயாரிப்புகள், எம்முடைய உடைமைகளை எடுத்துக் கொள்வதற்கு முன்னால், எம்முடைய செல்வத்தை எடுத்துக் கொள்வதற்கு முன்னால், எம்முடைய மருத்துவ அந்த உபயோகங்களை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 4 காரணிகள். முதலாவது அந்நியா, எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டும். எதற்காக இந்த உம்ராவுடைய பயணம்? அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மைகளை அதிகரித்து பாவங்களை அழிப்பதற்காக, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் நுழைந்து நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பயணம். நான் உம்ரா செய்தேன் என்று மக்களிடத்தில் சொல்லுவதற்காகவோ அல்லது பல உம்ராக்களை செய்தவன் நான் என்று பட்டியலை சொல்வதற்காகவோ இந்த உம்ராவுடைய பயணம் அல்ல. ரப்புடைய முகத்தை நாடி அவனுக்காக மட்டும்தான் இந்த உம்ராவுடைய பயணம் என்ற நியத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் தருவான். அல்லது வேறு யாருக்காவது, அல்லது வேறது செயல்களுக்காவது, வேறது பெருமைகளுக்காவது உம்ராவுடைய பயணத்தை நாம் மேற்கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் சொல்லிவிடுவான், யாருக்காக நீங்கள் செய்தீர்களோ அவர்களிடத்திலே சென்று கூலியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. கொடுக்க முடியுமா அவர்களால்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாராக. இரண்டாவது அத்தௌபா, முழுவதுமான பாவ மன்னிப்போடுதான் அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்க செல்ல வேண்டும். பாவங்களோடும் குற்றங்களோடும் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய நிலையோடு இந்த உம்ராவுடைய பயணத்தை செய்வதால் எந்த பலனையும் இந்த உம்ரா தராது. முழுவதுமான குற்றங்களில் இருந்து அத்தௌபா என்றால் ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே திரும்புதல். எதிலிருந்து? அல்லாஹ் எதை வெறுத்தானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தடுத்தானோ அதிலிருந்து. எதை நோக்கி? அல்லாஹ் எதை அனுமதித்தானோ, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நோக்கி. தௌபா என்றால் அதுதான். அல்லாஹ் வெறுத்ததிலிருந்து, அல்லாஹ் தடுத்ததிலிருந்து விலகி
அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் அனுமதித்ததை நோக்கி திரும்புதல் தான் தௌபாவாகும். முழுவதுமான தௌபாவோடு தான் இந்த உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தௌபாவிற்கு ஏராளமான சிறப்புகளை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஒரு சிறப்பை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான் தன் அடியான் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை கொண்டு. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னார்கள். ஒரு பாலைவனத்திலே தனக்கு வேண்டுமான வாகனத்தோடும் உணவோடும் ஒருவன் பயணம் செய்கிறான். களைப்பில் பாலைவனத்தில் களைத்த அவன் ஒரு இடத்தில் உறங்குகிறான். விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் இல்லை, அவனுடைய உணவும் இல்லை, எல்லாம் காணாமல் போய்விட்டது. பாலைவனம் தான், எங்கும் தப்பிக்க முடியாது. அவ்வளவுதான், இனிமேல் எனக்கு மரணம்தான் ஏற்பட போகிறது என்று மரணத்துடைய பயத்தில் மறுபடியும் உறங்குகிறான். மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. அப்போது அவன் உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்லிவிடுகிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் எஜமானன் என்று. அப்படி சொல்லலாமா? குஃபருடைய வார்த்தை இது, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தை அது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் வேண்டும் என்று அதை சொல்லவில்லை, மாற்றி சொல்லி இருக்க வேண்டும். எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நீ என் ரப்பு, நான் உன் அடிமை என்று சொல்லி இருக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியில் அப்படி சொல்லிவிட்டான். இவன் எப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ அது போன்று பாவம் செய்யக்கூடிய அடியான் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வரும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனை விட எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது என்ன? நியத்தை சுத்தமாக்க வேண்டும். இரண்டாவது, பாவங்களிலிருந்து முழுவதுமாக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேட வேண்டும். மூன்றாவது, நம்ம எல்லா இடத்திலும் இது இருக்கும், இந்த உலகத்தில் நம்ம செய்த அநீதத்திற்கான திரும்புதலை செய்தல். யாருக்கெல்லாம் அநீதம் செய்திருப்போம்? எம்முடைய பெற்றோர்களுக்கு செய்திருக்கலாம் நாவால், எம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கலாம், அண்டை வீட்டாருக்கு செய்திருக்கலாம், உறவினர்களுக்கு செய்திருக்கலாம், நண்பர்களுக்கு செய்திருக்கலாம், வியாபாரத்தில் செய்திருக்கலாம். யாருக்கான எந்த கெடுதலையும் எம்முடைய நாவால், உடலால், மனதால் வைத்திருந்தாலும் கூட அவர்களிடத்திலே அணுகி நேரடியான மன்னிப்பை பெற்று அதற்கு பிறகு இந்த உம்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அங்கீகரிப்பான். உள்ளத்தில் வெறுப்புகளோடும் பகைமைகளோடும் அல்லது பிரிவுகளோடும் நண்பரிடத்தில் பேசாமல், சகோதரிடத்தில் பேசாமல், பெற்றோர்களிடத்தில் பேசாமல், உறவினரிடத்தில் பேசாமல் இப்படி உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவரோ அல்லது தன்னுடைய நாவால் பிறருக்கு நோவினை கொடுத்தவரோ, அவரை பற்றி புறம் பேசி இருக்கலாம், பொய் பேசி இருக்கலாம், அவரை திட்டி இருக்கலாம், அவரை ஏசி இருக்கலாம், அடித்திருக்கலாம், இது போன்ற காரியங்கள் செய்திருக்கலாம். இதிலிருந்தெல்லாம் முழுவதுமான மன்னிப்பை அவர்களிடத்தில் நேரடியாக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக பெற்று அல்லாஹ்விடத்திலே இந்த பாவ மன்னிப்பை நோக்கி வந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான மன்னிப்பை தருவான். இல்லை என்றால் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். எதுவரை? அடியார்கள் நம்மை மன்னிக்காதவரை. நான்காவது, அன்னஃபகத்துல் ஹலால், ஹலாலான செல்வத்தில் இருந்துதான் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும். வட்டியில் சம்பாதித்தோ அல்லது ஹராமான காசில் சம்பாதித்தோ இந்த பயணத்தை மேற்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாட்டையும் அங்கீகரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையை தவிர அல்லாஹ் எதையும் அங்கீகரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டளை இட்டதைத்தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். யா அய்யுஹர் ருசுலு குலு மினத் தய்யிபாத், நபியே ஹலாலான தூய்மையானதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். மேலும் ஒரு வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் வெகு தூரமான பயணம் மேற்கொள்கிறான். அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது, தலையெல்லாம் பரட்டையாகி விடுகிறது. அந்த நேரத்தில் அவன் களைத்தவன் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிறான், யா ரப் யா ரப், உதவிக்காக அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமத்அமுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வமல்பஸுஹு ஹராம் வல்மல்பஸுஹு ஹராமுன், அவன் குடித்த பானம் ஹராம், அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஹராம். இப்படி அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான்? என்ன அர்த்தம்? ஹராமான செல்வத்தை கொண்டு நம்முடைய உணவை நாம் உட்கொண்டிருந்தால், ஹராமான செல்வத்திலிருந்து நம்முடைய ஆடை அணிந்திருந்தால்,
ஹராமான செல்வத்திலிருந்து நம்முடைய உடலை நாம் வளர்த்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உடலிலிருந்து அந்த ஆடையோடு அந்த உணவோடு நாம் கேட்கப்படக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அதிலிருந்து விடுபடாத வரை. இப்ப இந்த 4 விஷயங்களை நாம் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மிக குறிப்பானது நல்ல தோழமையை இந்த பயணத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல தோழமை என்பது எது? ஒரு அறிஞருடைய வழிகாட்டல், ஒரு ஆலிமுடைய வழிகாட்டல். நாம் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுவதற்காக, நாம் ஹராமை செய்யும் போது அது ஹராம் என்று சுட்டி காட்டுவதற்காக, அல்லது நன்மையில் நாம் துவளும் போது அதை அதிகரிக்க ஆர்வப்படுத்துவதற்காக குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூறினார்களோ உம்ராவுடைய பயணத்தில் அல்லது மார்க்கத்தில், அதை தெளிவாக குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆலிமை வழிகாட்டியாக அமைத்து இந்த உம்ராவுடைய பயணத்தை எங்கு மேற்கொண்டாலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான உதவியை எமக்கு அதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த காரியங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும். இப்ப உம்ராவுடைய சட்டதிட்டங்களுக்கு வருவோம். உம்ரா 3 செயல்கள் உள்ளதுதான். தொழுகையை விட, ஜக்காத்தை விட, நோன்பை விட லேசானது உம்ராவுடைய சட்டங்கள். 3 சட்டங்கள் தான். அது இருந்தால் உம்ரா நிறைவேற்றப்படும். முதலாவது, உம்ரா நிறைவேற்றப்படுவதற்குரிய காரியம் இஹ்ராம். இஹ்ராம் என்பது ஆடை அல்ல, நம்ம உடுத்திருக்கக்கூடிய ஆடை இஹ்ராம் அல்ல, அது பெயர் தான் இஹ்ராம் என்ற ஆடை. இஹ்ராம் என்பது மீகாத்திற்கு சென்று லப்பைக் உம்ரத்தன், உம்ராவிற்கான நியத்தை எப்போது மேற்கொள்கிறோமோ அப்போதுதான் இஹ்ராம் என்ற நிலைக்கு வருவோம். இப்ப அந்த இஹ்ராம் என்ற நிலை உம்ராவிற்கு மிக அவசியமானது. இது இல்லை என்றால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவது, அத்தவாஃப் பில் பைத், அல்லாஹ்வுடைய இறையல்லமாகிய கஅபாவை தவாஃப் மேற்கொள்ளுதல். எத்தனை தவாஃப்? தவாஃப் என்பது ஒன்றுதான். அந்த ஒன்று 7 சுற்றுகளை கொண்டது. தவாஃப் என்பது ஒன்றுதான், அந்த ஒன்று 7 சுற்றுகளை கொண்டது. அப்ப தவாஃப் பில் பைத் அது ருக்குன், அது உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனை அது. மூன்றாவது, அஸ்ஸயு பைன ஸஃபா வல் மர்வா, மர்வாவுக்கும் சஃபாவிற்கும் இடையில் தொங்கோட்டம் 7 முறை ஓடுதல். இந்த 3 தான் உம்ராவுடைய காரியங்கள். இந்த 3 நிறைவேற்றப்படவில்லை என்றால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதா? எந்த 3 எல்லாம்? எந்த 3 எல்லாம்? இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சஃபா மர்வா இடையில் சஇ செய்தல். இன்னும் சில அறிஞர்கள் தலைமுடியை மலித்தல் அல்லது குறைத்தல் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் இந்த 3 மிக முக்கியமானது. இது இல்லை என்றால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. இது இல்லாமல் எதை நாம் விட்டாலும் அதற்கு பரிகாரம் உண்டு. இது இல்லாமல் உம்ராவுடைய காரியங்களில் இந்த 3 அல்லாத எதை நாம் செய்யாமல் விட்டாலும் சரி அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் இந்த 3ஐ செய்யவில்லை என்றால் அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் மறுபடியும் உம்ராவை முதலில் இருந்து ஆரம்பம் செய்ய வேண்டும். அதனால்தான் இது ருக்குன் என்று சொல்லுவார்கள். அர்கானுல் உம்ரா, உம்ராவுடைய ருக்குன்கள். இது இல்லை என்றால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. உம்ராவுடைய 2 வாஜிபுகள் உண்டு. இதை நிறைவேற்றுவதை தவறிவிட்டால் அதற்கு பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். என்ன உம்ராவுடைய 2 வாஜிபுகள்? ஒன்று, இஹ்ராம் மேற்கொள்ளுதல் மீகாத்துடைய எல்லையில் இருந்து. மீகாத்துடைய எல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தியா போன்ற பகுதிகளுக்கு எதை நிர்ணயித்தார்களோ அந்த பகுதியில் இருந்து இஹ்ராமுடைய நிலைக்கு மாறி லப்பைக் உம்ரத்தன் என்று சொல்லுதல் வாஜிப். அதை விட்டால் அதற்கு பரிகாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாஜிப் தலைமுடியை மலித்தல் அல்லது குறைத்தல். அதை மறந்தாலும் விட்டாலும் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாரத்தை சொல்லி இருக்கிறார்கள். இப்ப 3 கடமைகள், 2 வாஜிபுகள். மற்ற எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட சுன்னா. செய்தால் நன்மை, விட்டால் பாவம் கிடையாது. ஆனால் இந்த 5ஐயும் 5இல் 3ஐ விட்டால் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. 2ஐ விட்டால் பரிகாரம் செய்து கொள்ளலாம். புரியுதா? உங்களுக்கு பிரசன்டேஷன் வரும்போது இன்னும் அழகா புரியும் இன்ஷா அல்லாஹ். இந்த தியரியை மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ உம்ராவுடைய பயணத்தை எப்படி மேற்கொள்வது? முதலாவதாக உம்ராவுடைய பயணத்தை மீகாத்துடைய எல்லையிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இந்தியாவிலிருந்து பயணம் செய்யும் போது மீகாத்துடைய எல்லையில் இறங்கி எம்மால் மீகாத்துடைய எல்லையிலிருந்து இஹ்ராம் அணிய முடியாது. ஏன்? விமானம் பறக்கும் போது கீழே மீகாத்துடைய எல்லை இருக்கும். ஜித்தாவில் இறங்கினால் நம் மீகாத்தின் உள்ளே இறங்கியதாகத்தான் கருதப்படும். அதனால் அதற்கு முன்னதாகவே நாம்
தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்கிருந்து மதீனா சென்றால் மதீனாவுடைய மீகாத்துடைய எல்லை வேறு. இந்தியாவிலிருந்து நேரடியாக ஜித்தாவுடைய பயணம் மேற்கொண்டால் எம்மால் மீகாத்தில் இறங்க முடியாது. மதீனாவிற்கு சென்றால் இங்கிருந்து இஹ்ராம் அணிய வேண்டிய என்ற அவசியம் இல்லை. மதீனாவிலிருந்து உள்ளே வரக்கூடிய மீகாத்துடைய எல்லை துல் ஹுலைஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்கா வரும்பொழுது மீகாத்துடைய எல்லை என்று நிர்ணயித்த அந்த எல்லையில் இஹ்ராமை அணிந்து கொள்ளலாம். நம்ம இங்கிருந்து நேரடியாக ஜித்தாவுக்கு பயணம் மேற்கொள்வதால் எம்முடைய எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும். அதனால் முன்னதாகவே இஹ்ராமுடைய காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். குளிக்கலாம். இஹ்ராமிற்கு முன்னால் குளித்து உடலில் நறுமணம் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் உடலில் நறுமணம் பூசலாம். அது நறுமணம் வெளிப்பட்டாலும் பரவாயில்லை. இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு வெளிப்பட்டாலும் பரவாயில்லை. பெண்கள் நறுமணம் பூசலாம் உடலில், ஆனால் நறுமணம் வெளிப்படக்கூடாது. நறுமணம் இல்லாத நறுமணங்கள் ஏதாவது இருந்தால், வாசம் வராத நறுமணங்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். குளித்து சுத்தம் செய்து யாராக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையான ஹைதுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் குளிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட சுன்னாவாகும். குளித்து சுத்தம் செய்து இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். இஹ்ராமுடைய ஆடை என்பது தைக்கப்படாத, அதாவது மூளைகள் தைக்கப்படாத ஆடை. தைக்கப்படாத ஆடை இஹ்ராம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இஹ்ராமுடைய துணி என்னதான்? தைக்கப்பட்டதான், நூலால் கோர்க்கப்படாத, இரண்டும் ஒன்று சேர்க்கப்படாத, இரண்டு மூளைகளும் ஒன்று சேர்க்கப்படாத ஆடையை ஆண்கள் கீழ் ஒரு துண்டு மேல் ஒரு துண்டாக அணிந்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இஹ்ராம் கிடையாது. எதுதான் இஹ்ராம்? அவர்கள் எதை ஆடையாக அணிகிறார்களோ, அந்த ஆடையின் மேல் எதை ஹிஜாபாக அணிகிறார்களோ அவர்களுடைய ஆடை தான் இஹ்ராம். இதை ஆண்கள் செய்து கொள்ள வேண்டும், பெண்களும் செய்து கொள்ள வேண்டும். இஹ்ராமை அணிந்தவுடன் 2 ரக்அத் தொழ வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட சுன்னா கிடையாது. இஹ்ராமிற்கென்று தனிப்பட்ட தொழுகை கிடையாது. உது செய்கிறார், குளித்துவிட்டு இஹ்ராமை அணிகிறார், உதுவிற்கான 2 ரக்அத்தை அவர் தொழுது கொள்ளலாம். அல்லது பள்ளியில் உட்கார்ந்து இஹ்ராமை கட்டுகிறார், உது செய்துவிட்டு பள்ளிக்கான 2 தஹியத்துல் மஸ்ஜிதை அவர் தொழுது கொள்ளலாம். அல்லது துஹாவுடைய தொழுகையுடைய நேரமாக இருக்கிறது, அதற்கான 2 ரக்அத்தை அவர் தொழுது கொள்ளலாம். இப்படி சுன்னாவான தொழுகைகளை அவர் இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு தொழலாம். ஆனால் இஹ்ராமிற்கென்று தனிப்பட்ட தொழுகை ஏதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது கிடையாது. இப்போ மீகாத்துடைய எல்லையை அடைவோம். மீகாத்துடைய எல்லையை அடைந்து விட்டால் நாம் போகும்போது எப்படிதான் மீகாத்துடைய எல்லை வரும்? விமானத்தில் தான் வரும். விமானத்தில் அறிவிப்பாங்க, உங்களுடைய எல்லை மீகாத் வந்து விட்டது என்று. மீகாத்துடைய எல்லை வந்தவுடன் லப்பைக உம்ரத்தன் சொல்லுங்க. லப்பைக உம்ரத்தன், உம்ராவிற்காக ஆஜராகிறேன் என்ற நியத்தை இஹ்லாஸோடு வாயால் மொழிய வேண்டும். லப்பைக உம்ரத்தன் என்ற வார்த்தையை வாயால் சொல்லிவிட்டால் மீகாத்துடைய எல்லையில் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விடுவோம். இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால் எம் மீது எதெல்லாம் தடுக்கப்படும் என்றால், அதற்கு பிறகு ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. எந்த தைக்கப்பட்ட உள்ளாடையாக இருந்தாலும் சரி, வெளியாடையாக இருந்தாலும் சரி, ஆண்கள் அணியக்கூடாது. தலையில் உள்ள முடியையோ கையில் இருக்கக்கூடிய நகங்களையோ ஆண்களும் பெண்களும் வெட்டக்கூடாது, பிக்கக்கூடாது. அதாவது முடி சீவும் போது ஏதாவது முடி வருகிறது என்றால் பிரச்சனை இல்லை. வேண்டுமென்றே முடிகளை களைவதோ அல்லது வேண்டுமென்றே நகங்களை வெட்டுவதோ இஹ்ராமுடைய நிலைக்கு பிறகு தடுக்கப்பட்டதாகும். இஹ்ராமில் நுழைந்து விட்டால் என்றால் தல்பியாவை அந்த நியத்தை நாம் ஒளிந்து விட்டால் மீகாத்துடைய எல்லையில் அதற்கு பிறகு ஆடையிலோ உடலிலோ நறுமணங்களை பூசக்கூடாது. ஆண்களாக இருந்தால் தலையில் தொப்பியோ அல்லது தலைப்பாகையோ தலையை மூடக்கூடிய ஏதாவது திரையோ ஆண்கள் போடக்கூடாது. பெண்களாக இருந்தால் முகங்களையும் கையுறைகளையும் காலுறைகளையும் முகங்களில் மறைக்கக்கூடிய அந்த முகமூடியையும் கையில் இருக்கக்கூடிய கையுறையையும் காலுறையும் முழுவதுமாக கலட்டிவிட வேண்டும். பெண்கள் முகத்தை மூடக்கூடாது, ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது. ஆனால் தலையில் போட்டிருக்கக்கூடிய துண்டை ஆண்கள் பார்ப்பார்கள் என்றால் முன்னால் மூடிக்கொள்ளலாம். அது எப்படின்னு பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். ஆனால் முகத்தில் ஒரு திரையை வைத்து முகத்திற்கென்று தனி திரையை அமைத்துக் கொள்ள கூடாது பெண்களாக இருந்தால். அதற்கு பிறகு நாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம். வேட்டையாடுவது அனுமதிக்கப்பட்டது கிடையாது இஹ்ராமில். பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமண ஒப்பந்தம் இஹ்ராமில் செய்யப்படக்கூடாது. அது
ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆண்களும் கணவன் மனைவியாக இருந்தால் இருவரும் ஒன்று சேருவது இஹ்ராமில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அப்படி ஒன்று சேர்ந்து விட்டால் முழுவதுமான உம்ரா பாத்திலாகிவிடும். அதற்கு நெருங்கக்கூடிய செயல்பாடுகளையும் அவர்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் உம்ராவுடைய இஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். இப்போ எப்போது இஹ்ராமில் மீகாத்துடைய எல்லையில் லப்பைக் உம்ரத்தன் என்று சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக சொல்வார்கள் தல்பியாவை, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள். எதுவரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை, மக்காவில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நுழையும் வரை நாவில் தல்பியாவை மொழிந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்கள் தங்களுடைய குரல் கண்ணியத்தோடு மென்மையோடு அவர்கள் தல்பியாவை வாயால் மொழியலாம் வெளிப்படையாக. பெண்கள் வெளிப்படையாக மொழியக்கூடாது, மனதில் தான் அவர்கள் மொழிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய சப்தம் அவுரா, மறைக்கப்பட வேண்டியது. அதனால் பெண்கள் சப்தம் இல்லாமல் தான் சொல்ல வேண்டும். ஆண்கள் தல்பியாவை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் நுழையும் வரை, ஆண்களும் பெண்களும். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நுழையும் போது பிஸ்மில்லா என்று கூறி வலது காலை வைத்து வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். அந்த துஆ உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும். அதை பார்த்தோ மனனம் செய்தோ பள்ளியில் நுழையக்கூடிய அந்த துஆவை ஓதி வலது காலை வைத்து உள்ளே நுழைய வேண்டும். இப்போ உள்ளிருந்து நேராக எங்கே செல்லுவோம்? காபாவை பார்ப்பதற்காக, தவாஃபை மேற்கொள்வதற்காக. இப்போ நுதுக் மீகாத்துடைய எல்லையில் லப்பைக் உம்ரத்தன் என்று நியத் வைத்து தல்பியாவை ஓதி மஸ்ஜிதுல் ஹராமில் வந்து வலது காலை உள்ளே வைத்து துஆவை ஓதி நேரடியாக காபாவிற்கு சென்று தவாஃபை மேற்கொள்வோம். தவாஃப் உம்ராவில் ஒரு தவாஃப் தான், தவாஃபுல் குதூம் என்று சொல்வார்கள். அதை தவாஃபுல் குதூம் 7 சுற்றுகளை கொண்டது. ஒரு தவாஃப் 7 சுற்றுகளை உள்ளடக்கியது. ஒரு நபர் 4 சுற்றுகளை சுற்றிவிட்டு நான் தவாஃப் செய்தேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. ஒரு நண்பர் இருந்தார், தவாஃபை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் என்று சென்று வந்தார். எத்தனை தவாஃப் செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார் 10 தவாஃப் செய்தேன் என்று. 10 தவாஃபை எப்படி அரை மணி நேரத்தில் செய்ய முடியும் என்று, 10 சுற்று தானே என்று சொன்னார். அவருக்கு தெரியவில்லை ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுகள் சுற்ற வேண்டும் என்று. இப்போ ஒரு தவாஃப் 7 சுற்றுகளை உள்ளடக்கியது. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நுழைந்தவுடன் காபாவிற்கு நேரடியாக சென்று தவாஃபை மேற்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை எங்கிருந்து தொடங்க வேண்டும்? ஹஜருல் அஸ்வத், அந்த கல்லை உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லில் இருந்து, அதான் தவாஃபை துவங்கக்கூடிய எல்லை. ஹஜர் அஸ்வதுடைய கல்லில் இருந்து தவாஃபை துவங்க வேண்டும். துவங்குவதற்கு முன்னால் ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடையில் செய்ய வேண்டியது வலதுகரம் தெரியும்படியாக இஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக்கொள்ளுதல். அது எப்படி சொல்றேன் உங்களுக்கு. வலதுகரம் முழுவதுமாக தெரியும்படியாக, இடதுகரத்தில் இங்க இருக்கும் காபா, நம்முடைய இடதுபுறம் தான் காபா இருக்கும் தவாஃப் செய்யும் போது. வலதுபுறத்துடைய கரம் முழுவதுமாக தெரியும்படியாக இஹ்ராமுடைய ஆடையை ஆண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தவாஃபை ஆரம்பிக்கும் போது ஹஜல் அஸ்வதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சுன்னா. இரண்டாவது சுன்னா, ஆண்கள் வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சுன்னா, முதல் சுற்றிலும் இரண்டாவது சுற்றிலும் மூன்றாவது சுற்றிலும் ஆண்கள் ரமத் வேகமாக கொஞ்சம் தங்களுடைய எட்டுகளை எடுத்து வைக்க வேண்டும். கொஞ்சம் குதிச்சு முடிஞ்சால், கூட்டம் இல்லாத நிலை இருந்தால் அப்படி செய்யலாம். கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அப்படி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா முதல் 3 சுற்றுகள் கொஞ்சம் வேகமாக ஆண்கள் ரமத் செய்ய வேண்டும். பெண்கள் இயற்கையாக எப்போது நடக்குவது போல அப்படித்தான் அவர்கள் நடந்து வர வேண்டும். இது மூன்றாவது சுன்னா. 3 சுற்றுகளில், 7 சுற்றுகளில் முதல் 3 சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக ஆண்கள் எட்டுகளை எடுத்து வைக்க வேண்டும். 4வது சுன்னா, ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுதல் அல்லது தொட்டு முத்தமிடுதல், நேரடியாக முத்தமிடுதல் அல்லது தொட்டு முத்தமிடுதல், இல்லை என்றால் கைகளால் சைகை செய்தல். இது 4வது சுன்னா.
ஹஜல் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக அங்கே சண்டையிடுவதோ முட்டி மோதி உள்ளே போவதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்டதல்ல. நம்முடைய அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜல் அஸ்வதுடைய கல்லை தவாஃபுடைய நேரத்தில் தொடுவது சுன்ன முஅக்கதா, அல்லாஹ்வுடைய தூதரால் கட்டாயப்படுத்தப்பட்ட சுன்னாதான். ஆனால் யாருக்கு முடியுமோ அவர் செய்யலாம், யாருக்கு முடியாதோ அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் மக்களை பிளந்து மக்களுக்கு சிரமம் கொடுத்து அந்த ஹஜல் அஸ்வதுடைய கல்லை முத்தமிடுவதோ தொடுவதோ அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட சுன்னா கிடையாது. மேலும் சொல்கிறார்கள் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ், பலர் எண்ணிக்கொள்கிறார்கள் ஹஜல் அஸ்வதுடைய கல்லுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை, அதை தொட வேண்டாம், அதை முத்தம் கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அப்படி இருப்பதற்குரிய காரியம் அல்ல அது. ஹஜல் அஸ்வது கல்லை முடிந்தால் முத்தமிட வேண்டும், முடிந்தால் தொட வேண்டும், முடிந்தால் சைகை செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாதான். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சுன்னாவை செய்ய போகிறோம் என்று மனிதர்களுக்கு நாம் நோவினை செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னுல் கத்தாபிற்கு சொல்லுவார்கள். உமர் யார்? ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இஸ்லாமியுடைய கலீஃபா அவர்களுக்கு சொல்லுவார்கள், யா உமர் இன்னக ரஜுலுன் கவி, நீ பலமுள்ள மனிதன், நீ மக்களுக்கு நோவினை செய்து விடாதே. பலகீனமான மக்கள் தவாஃபில் இருக்கும் போது ஹஜரை தொடப்போகிறோம், கல்லை தொடப்போகிறோம் என்று உமரே, நீ பலமுள்ள மனிதன், நீ மக்களுக்கு நோவினை செய்து விடாதே என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்கள் குறிப்பாக ஆண்களை முந்தியோ அல்லது முட்டியோ எப்படியாவது ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட வேண்டும் என்று என்ன கூட செய்து விடாதீர்கள், அது பாவமாக ஆகிவிடும். ஆண்களை முட்டி மோதி உள்ளே சென்று ஹஜல் அஸ்வது கல்லை தொட வேண்டும் என்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்கள் தவாஃபில் இருக்கும்போது அவர்களுடைய வேலையால் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், என்னுடைய தாயே ஆயிஷா அவர்களே, நான் தவாஃபை மேற்கொள்ளப் போகிறேன், 2-3 முறையாவது ஹஜல் அஸ்வதுடைய கல்லை தொடப் போகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா அஜரகில்லா, லா அஜரகில்லா, அல்லாஹ் உனக்கு கூலி தர மாட்டான். ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்களை நீ முந்த போகிறாயா என்று சொன்னார்கள். வெட்கத்தோடு கண்ணியத்தோடு பரிவோடு அந்த இடத்திலே பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் வந்தால் கொஞ்சம் தங்களுடைய கைகளை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஆண்களை முட்டியோ மோதியோ சென்று ஹஜல் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற எந்த அவசியமும் அங்கே கிடையாது. இப்போ ஹஜல் அஸ்வதுடைய கல்லிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிக்கும் போது வலது கரத்தை முடிந்தால் தொட்டு அல்லது முத்தமிட்டு, முடியவில்லை என்றால் தூரத்தில் இருக்கிறோம் என்றால் ஹஜல் அஸ்வத் கல்லை நோக்கி ஒரே ஒரு கையை, பலர் காட்டுவது போல இப்படி காட்டுவாங்க, இப்படியெல்லாம் காட்டுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும், வலது கரத்தை மட்டும் காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சைகை செய்து முதல் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபில் ஆண்கள் வலது கரத்தை முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும். முதல் சுற்றுகளில் வேகமாக ஓட வேண்டும். முதல் தவாஃப் ஹஜல் அஸ்வதுடைய கல்லிலிருந்து தொடங்கும். காபாவிற்கு 4 மூலைகள். ஹஜல் அஸ்வத் ஒரு மூலையில் இருக்கிறது. இன்னொரு மூலையை தொடுவோம், அடுத்த மூலையை தொடுவோம், அடுத்த மூலைக்கு வருவோம், 3வது மூலை, 4வது மூலை ஹஜல் அஸ்வத். 3வது மூலை தான் ருக்னுல் யமானி என்று அழைக்கப்படும். யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த பகுதி. அந்த ருக்னுல் யமானியை முடிந்தால் தொட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. ஆனால் அங்கே நின்று சைகை காட்டுவதெல்லாம் கூடாது. முடிந்தால் அந்த ருக்னுல் யமானியை தொடலாம். ருக்குனுல் யமானிக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் 3வது மூலை 4வது மூலை, தொடங்கிய மூலைக்கு வருவோம். 3வது மூலையிலிருந்து 4வது மூலைக்கு வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அதாபன்னார். எல்லாருக்கும் மனனமான துஆ தானே. இந்த துஆவை ருக்குனுல் யமானிக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் ஓதுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. ஆனால் தவாஃபிற்கென்று எந்த ஒரு துஆவும் கிடையாது ரசூலுல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டதா. முதல் தவாஃபிற்கு ஒரு துஆ, 2வது தவாஃபிற்கு இன்னொரு துஆ, 3வது தவாஃபிற்கு, 4வது தவாஃபிற்கு, 5வது தவாஃபிற்கு என்று பல துஆவுடைய புத்தகத்தில் கூட எழுதி வைத்திருப்பார்கள். அதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னாவின் அடிப்படையில் சொல்லப்பட்ட துஆக்கள் கிடையாது. தவாஃபில் எதை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். முடிந்த அளவு உங்களுடைய உள்ளத்தால் துஆ செய்யுங்கள். புத்தகத்தை பார்த்து, அரபி வாசகத்தை பார்த்தெல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்ற அவசியம் அங்கே கிடையாது. அந்த அரபியில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படியா இல்லையா? அல்லது அந்த துஆவில் என்ன புரிகிறது என்றெல்லாம் தெரியாது. அல்லது யாராவது அங்கே துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள், ஆமீன் எல்லாம் சொல்லாதீர்கள். ஏன் அவர் என்ன துஆ கேட்கிறார் என்று உங்களுக்கு
எதற்கு ஆமீன் சொல்லுகிறேன் என்று தெரியாமல் அல்லாஹ் எப்படி இந்த துஆவை அங்கீகரிப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைவான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனையை அங்கீகரிக்க மாட்டான். என்ன அர்த்தம்? உள்ளம் எதை கேட்கிறது கூட என்று தெரியாமல் ஒரு அல்லாஹ்வை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த கல்பு எதை கேட்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் கேட்பான். நாவு கேட்பதை எல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான். உள்ளத்திலிருந்து அந்த பிரார்த்தனை எழுந்தால் அல்லாஹ் அதை கண்காணிப்பான், அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான். அதனால் நேரடியாக உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அல்ல சமூகத்துடைய நிலைமைக்காக, உங்களுடைய வருமானத்திற்காக, கடனுக்காக, இப்படி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கண்ணியத்தோடு, பரிவோடு, பண்போடு அல்லாஹ்விடத்திலே பேசுகிறோம் என்ற கண்ணியத்தோடு, மரியாதையோடு துஆவை தவாஃபில் மேற்கொள்ளுங்கள். எந்த துஆவை வேண்டுமானாலும் தவாஃபில் செய்யலாம். அல்லது முடியவில்லை துஆ செய்வதற்கென்றால் குர்ஆனை ஓதுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னah அது. குர்ஆனை ஓதலாம். என்ன துஆவை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரே ஒரு துஆ தவாஃபில் ரசூலுல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது. ருக்குனுல் யமானியில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை நடக்கும்போது, ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இதுதான் தவாஃபுடைய சுன்னத்துகளாம். இதான் தவாஃப். 7 முறை இப்படி சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஹஜ்ருல் அஸ்வத் வரும்போது வலது கரத்தை காட்டி அல்லாஹு அக்பர் என்று கூறி இரண்டாவது தவாஃப், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று எங்க முடியும்? ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்முடி. இப்ப தவாஃபுடைய காரியம் முடிவடைந்தது. மீகாத்தில் தல்பியா கூறுவோம், மீகாத்தில் நியத்தை மேற்கொண்டு தல்பியாவை ஓதி வருவோம், பள்ளியில் நுழைவோம், தவாஃபை செய்வோம். அடுத்த உம்ராவுடைய காரியம். அதற்கு முன்னால் தவாஃபில் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தவாஃபில் வரும் என்றால், தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகை ஆரம்பிக்கப்படும். சில நேரங்களில் துஹர் வக்தோ, அசர் வக்தோ, மகரிபுடைய வக்தோ, இஷாவுடைய வக்தோ தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது வரும். என்ன செய்வது? தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது தவாஃப் செய்ய வேண்டுமா? கிடையாது, அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அதான் சொல்லிவிட்டால் தொழுகை ஆரம்பிக்கப்படக்கூடிய நிலை வந்தால் தவாஃபை அந்த இடத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நிறுத்திக் கொண்டு முழுவதுமான தொழுகையை தொழுதுவிட்டு மீண்டும் அதே இடத்திலிருந்து தவாஃபை துவங்கலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும்லாம் கிடையாது. 7 ரவுண்ட் முடிக்கலன்னு சொல்லி எந்த இடத்தில் விட்டோமோ அந்த இடத்தில் துவங்க வேண்டும். அப்படி தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் ஆண்கள் செய்ய வேண்டிய வேலை தவாஃபில் வலதுகரம் தெரிகிறது. என்ன செய்யணும்? வலதுகரம் தெரியும் நிலையில் அந்த தோல் பூஜம் தெரியக்கூடிய நிலையில் தொழுவதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்க கிடையாது. அந்த தவாஃபுல் குதூம்ல தவாஃப் செய்யும் போது தவிர உடலுடைய எந்த உறுப்புகளும் தெரியக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா தவாஃபுடைய மேல் துண்ட, இஹ்ராமுடைய மேல் துண்டை களத்துல போட்டிருப்பாங்க, தலையில போட்டிருப்பாங்க, அல்லது இப்படி சுத்தி போட்டிருப்பாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. உடல் அவுரா, ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் அவுரா வெளிப்படக்கூடாது. முழுவதுமான இஹ்ராமுடைய ஆடையை, முழுவதுமான உடலை மறைக்க வேண்டும். தவாஃபில் மட்டும்தான் வலதுகை தெரிய வேண்டும். தவாஃப் நிறுத்தப்பட்டு விட்டு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது என்றால் தொழுகைக்காக மூடிவிட்டு தவாஃபை மறுபடியும் ஆரம்பிக்கும் போது வலது கரத்தை தெரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வரக்கூடிய பிரச்சனை, வயதானவர்களால் சில நேரத்தில் நடக்க முடியாது. இப்ப 7 சுற்றுகளை தொடர்ச்சியாக சுற்றினால் தான் தவாஃப் முடியும் என்று கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்திற்கு சென்று ஓய்வெடுத்து அதே இடத்திலிருந்து மறுபடியும் தவாஃபை ஆரம்பிக்கலாம். சிரமப்பட்டு 7 சுற்றுகளையும் ஒரே நேரத்தில் சுற்றி முடிக்க வேண்டும், ஓய்வெடுக்க கூடாது என்றெல்லாம் கிடையாது. 3வது பிரச்சனை உதுவுடைய பிரச்சனை. உது தவாஃபிற்கு வாஜிப் என்பதில் எல்லா பெரும்பான்மையான அறிஞர்களும் கருத்து வேற்றுமை இல்லாமல், சில அறிஞர்களை தவிர எல்லோரும் ஃபர்த் என்று சொல்கிறார்கள். உது தவாஃபிற்கு வேண்டும், உது இருந்தால் தவாஃப் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று. ஒருவேளை உது செய்து உள்ளே நுழைகிறீர்கள், முதல் சுற்றை சுற்றிவிட்டீர்கள், 2வது சுற்றையும் சுற்றிவிட்டீர்கள், 3வது சுற்று, 4வது சுற்று, 5வது சுற்று, இது போன்ற சுற்றுகளில் ஒளு முறிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் உது செய்தால் மறுபடியும் தவாஃபி முதலிலிருந்து துவங்க வேண்டும். உது முடிந்தால் தவாஃப் முடிந்து விட்டதாக ஆகிவிடும். ஆனால் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை இதில் உண்டு. உதுவோடு தவாஃபை மேற்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு இடையில் உது முறிந்து விட்டால் என்ன செய்வதென்றால், எந்த அறிஞர்கள் எல்லாம் ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள், மஹ்மத் அவர்களுடைய 2 கருத்துக்கள், ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, ஷேக் உதைமின், ஷேக் இப்னு கையிம், இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் எந்த தவறும் கிடையாது, அவர் தவாஃபை தொடர்ச்சியாக மேற்கொள்ளலாம். அசல் தவாஃப் உதுவோடு மேற்கொள்ளப்பட வேண்டும். உதுவோடு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போது உது முறிந்து விட்டால்
மீண்டும் உது செய்துவிட்டு உள்ளே வருவதெல்லாம் இன்னைக்குள்ள நேரத்தில் வாய்ப்பில்லை. உள்ள போயிட்டீங்கன்னா முதல்ல அடுத்த துஹருடைய வக்துக்கு ஆரம்பமாகுதுன்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கதவு போட்டிடுவாங்க. மறுபடியும் உங்களால் தவாஃபுக்கு உள்ள வர முடியாது. அல்ல அந்த கூட்டத்தை பிளந்து நீங்க வெளியே போயிட்டு உள்ள வரணும்னா நீங்க யாரோட வந்தீங்களோ அவங்கள இழந்துருவீங்க. அதனால் அந்த ஒரு சிரமம் எல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் அறிந்தவன். இந்த அறிஞர்களுடைய கருத்தின்படி நீங்கள் மறுபடியும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தவாஃபை தொடர்ச்சியாக தொடரலாம். அல்லாஹ் ஒருவனை முழுவதுமாக அறிந்தவன். அதோடு தவாஃப் முடிக்கப்படும். இந்த 3 பிரச்சனைகள் தான் தவாஃபில் வரக்கூடிய மார்க்க பிரச்சனைகளாக இருக்கும். அதனுடைய தீர்வு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். தவாஃபை முடித்தவுடன் நேரடியாக மக்காம் இப்ராஹிம், ஹஜல் அஸ்வதிற்கு கொஞ்சம் முன்னால் இருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், அவங்களுடைய பாதம் பதிந்த அந்த இடம். வத்தஹிது மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ் சொல்கிற நபியே இப்ராஹிம் அவர்கள் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று. அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் சென்றோ அல்லது அங்கே இடம் கிடைக்கவில்லை என்றால் மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கு சென்றோ, மேல் சென்றோ கீழ் சென்றோ எங்கு சென்றோ 2 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழ வேண்டும். முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். 2 சூரா எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாதவங்க போறதுக்கு முன்னாடியே மனப்பாடம் பண்ணிருங்க அல்லது மனப்பாடம் பண்ண முயற்சி எடுத்திருக்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் முதல் ரக்அத்தில், 2வது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இக்லாஸை ஓதி 2 ரக்அத் தொழ வேண்டும். 2 ரக்அத் தொழுததுக்கு பிறகு அங்க உட்கார்ந்து துஆ செஞ்சுட்டு வரக்கூடாது. ஏன் மக்கள் தவாஃபுக்கு கஷ்டமாயிரும். உடனடியாக அந்த இடத்திலிருந்து கலைந்து நேரடியாக சஃபா மர்வா இருக்கக்கூடிய சை செய்யக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். அது பக்கத்துல தான் இருக்கும் உங்களுக்கு. போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தவாஃபை முடித்து மக்காம் இப்ராஹிமை முடித்து ஜம்சம் நீரை அருந்த வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜம்சம் நீரை தவாஃபை முடித்து மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்அத் தொழுததற்கு பிறகு அருந்த வேண்டும். ஜம்சம் நீர் பரக்கத்தான நீர். ஜம்சம் நீர் நோய்க்கு நிவாரணை உண்டு, பசிக்கு நிவாரணை உண்டு. எதை நினைத்து நாம் அருந்துகிறோமோ அதனுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜம்சம் நீருடைய சிறப்புகளை குறித்த ஹதீஸ்கள் ஏராளம் உண்டு. இப்போ சஃபாவுடைய ஜம்சம் நீரை அறிந்ததற்கு பிறகு சை செய்யக்கூடிய இடத்திற்கு செல்வோம். சஃபாவுடைய மலை தென்படும். சஃபாவுடைய மலை இப்போதெல்லாம் முழுவதுமாக தென்படாத அதனுடைய பகுதிகள் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். முடிந்த அளவு அந்த பகுதியில் ஏற வேண்டும். ஏறும்போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஓத வேண்டும். முடிந்தவர்கள் பார்த்து ஓதுங்கள், முடியாதவர்கள் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற வசனத்தை மட்டும் ஓதினால் போதுமானது. ஓதிவிட்டு அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அதெல்லாம் அந்த துஆ புக்கில் இருக்கும். அதை பார்த்து சொன்னா கூட பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தான்? இன்ன ஸஃபா வல் மர்வா, சஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப சஃபாவை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன் என்று கூறி அந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய திக்ரை ஓதுவது சுன்னah. என்ன திக்ர்? லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸபல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த திக்ரை ஓதுவது அங்கே இருக்கும் மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லி தராங்க போகும்போது. இந்த திக்ரை நீங்கள் ஓத வேண்டும். ஓதியவுடன் துஆ செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் துஆவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துஆ முடித்ததற்கு பிறகு கலைந்து விடக்கூடாது. மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். இதே திக்ரை மீண்டும் ஓத வேண்டும். மீண்டும் துஆ செய்ய வேண்டும். 3வது முறை இந்த திக்ரை ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து கலைந்து விட வேண்டும். கலைந்து எங்கே எதை நோக்கி செல்ல வேண்டும்? மர்வாவுடைய மலையை நோக்கி செல்ல வேண்டும். சஃபாவிலிருந்து கிளம்பி மர்வா வரை கிளம்பி செல்லும் போது எந்த ஒரு தனிப்பட்ட துஆவும் குர்ஆனுடைய ஆயாவும் ரசூலுல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட முறையில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும் என்ற திக்ரை ஓதுமாறு கட்டளையிட்டார்கள். வேண்டும் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதலாம். சைக்கு எந்த ஒரு தனிப்பட்ட திக்ரும் குர்ஆனுடைய வசனமும் கிடையாது. சஃபாவிலிருந்து கிளம்பி மர்வாவுக்கு செல்லும் போது இடையில் ஒரு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. அந்த இடம் தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடிய இடம், தொங்கோட்டம் ஓடிய இடம். அந்த இடத்தில் ஆண்கள் கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டும். ஓடணும்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தயம் வச்சிடக்கூடாது. எவ்வளவு கொஞ்சம் வேகமாக எட்டுகளை வைக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக எட்டுகளை வச்சு அந்த பச்சை கிரீன் வரும்பொழுது கடந்து செல்லும். பெண்கள் ஓடக்கூடாது. பெண்கள்
ஓடக்கூடாது, நடந்துதான் செல்லணும். அது அவுரா, அது பாதுகாக்கப்பட வேண்டிய அவுரா. பெண்கள் ஓடக்கூடாது. இப்போ ஆண்கள் கொஞ்சம் வேகமாக அந்த பச்சை லைட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அது கடந்ததுக்கு பிறகு மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிடணும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனால் மருவாவுடைய மலை வரும். மருவாவுடைய மலையில் ஏறும்போது மீண்டும் இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ் இன்ன குர்ஆனுடைய வசனத்தை ஓதி எதை சஃபாவில் செய்தோமோ அதை மருவாவில் மீண்டும் அதே திக்கரை ஓதி துஆ செய்து அதே திக்கரை ஓதி துஆ செய்து அதே திக்கரை ஓதி அங்கிருந்து களைய வேண்டும். சஃபாவில் எதை செய்தோமோ அதே மருவாவில் மீண்டும் மருவாவிலிருந்து சஃபாவிற்கு வரும்போது அதை பச்சை லைட் வரும். அப்போ ஆண்கள் ஓடணும், பெண்கள் நடந்து வரணும். அதுக்கு பிறகு சஃபாவுடைய மலை வரும். முதலில் சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மருவா, மருவாவிலிருந்து ஆரம்பித்து சஃபா, சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மருவா, மருவாவிலிருந்து ஆரம்பித்து சஃபா, அதற்கு பிறகு மருவா, சஃபா, மருவா. 7வது சுற்று எங்கு முடியும்? மருவாவில் முடியும். சஃபாவில் ஆரம்பித்த தொங்கோட்டம் 7வது முறையாக எங்கு முடியும்? மருவாவில் முடியும். மருவாவில் முடிந்தவுடன் சஅயுடைய கடமை முடியும். சஅயுடைய கடமை முடிந்ததற்கு பிறகு ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டிய வாஜிப் என்ன வாஜிப்? தலைமுடியை மழித்தல் அல்லது குறைத்தல். பெண்களாக இருந்தால் இந்த விரல் அளவிற்கு, விரலுடைய இந்த அளவிற்கு முடியை எடுத்து கத்தரிக்க வேண்டும். ஆண்கள் முழுவதுமாக தலையை மலித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். தலையை வெட்டினால் முழுவதுமாக, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுறதுக்கு ரசூலுல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டதல்ல. அதுவெல்லாம் கேலி செய்ததாக ஆகிவிடும் சில. அதனால் முழுவதுமான குறைப்பை செய்ய வேண்டும் அல்லது முழுவதுமாக தலைமுடியை மழித்து கொள்ள வேண்டும். இதுதான் உம்ராவுடைய கடமை. இப்போ தலைமுடியை மழித்தவுடன் உம்ரா நிறைவேறிவிடும். இஹ்ராமுடைய ஆடையிலிருந்து நாம் வெளியேறி விடலாம். இஹ்ராமுடைய இங்கிலிருந்து வெளியேறி விடலாம். இஹ்ராமுடைய ஆடையில் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டது அதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டதாக மாறிவிடும் அதற்கு பிறகு. இப்போ இதான் உம்ராவுடைய கடமைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வரையறுக்கப்பட்ட சுன்னாவான செயல்பாடுகள் ஆகும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேளு. எங்க இருந்தாலும் வெட்டலாம், ரூம்ல போய் வெட்டலாம். அந்த சஃபாவுடைய இடத்தில் மறுவ அங்க உட்கார்ந்து வெட்டி ஹரமுடைய இடத்தை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது. ரூம்ல போய் கூட வெட்டலாம். ஆண்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும், அங்க வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் வந்து கடைகளுக்கு போய் வெட்டிட்டு வந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக உம்ரா செய்வது, இதை பற்றிய மார்க்கத்துடைய தெளிவு என்னவென்றால், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளில் உம்ராவிற்காக ஒரு பயணம் மேற்கொண்டால் அந்த உம்ராவுடைய பயணத்தில் ஒரே ஒரு உம்ராவைத்தான் செய்திருக்கிறார்கள். பல ஆண்டுகள் தடுக்கப்பட்டு, எத்தனை ஆண்டுகள்? பல ஆண்டுகள் மதீனாவுடைய வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து ஹரமில் நுழையாமல் தடுக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு நபித்தோழர்கள் ஹரமில் நுழைந்தார்கள், உம்ரா செய்தார்கள். நம்மை விட நன்மையில் அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு உம்ராவை தவிர அதிகரிக்குவான உம்ராவை செய்ததில்லை. எங்கிருந்து இந்த சர்ச்சை வந்ததென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுமதித்தார்கள். மக்காவாசிகளுடைய எல்லையாகிய தன்ஈம், ஆயிஷா மஸ்ஜித் என்று சொல்வார்கள், தன்ஈமுடைய எல்லையிலிருந்து மீண்டும் நீங்கள் இஹ்ராமை அணிந்து உம்ராவிற்காக வாருங்கள் என்று. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுமதித்தார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கிருந்து வந்தார்கள்? மதீனாவிலிருந்து. எதற்காக வந்தார்கள்? ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவதற்காக மீகாத்தில் நியத்து வைத்து உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அவர்களால் ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற முடிந்தது, உம்ராவை நிறைவேற்ற முடியவில்லை. கவலையில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்களும் ஆண்களும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றி விட்டார்கள், நான் ஹஜ்ஜை தான் நிறைவேற்றி இருக்கிறேன், உம்ரா நிறைவேற்றவில்லை என்று தெரிந்தவுடன் ஹைதுடைய காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முடிந்ததற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அவர்களுடைய சகோதரரை அழைத்து, உங்களுடைய சகோதரியை தன்ஈமுக்கு அழைத்து சென்று மீண்டும் அழைத்து வாருங்கள் உம்ராவிற்கு என்று சொன்னார்கள். அங்கேயும் கவனிக்கணும், சஹாபி கூட சொல்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அவரும் கூட சொல்கிறார். ஆனால் அவர் இஹ்ராமை அணிந்து மீண்டும் உம்ராவிற்கு வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் தன்ஈமுக்கு போய் உம்ராவை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் அறிஞர்கள் மத்தியில் இதில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. பல கருத்துக்கள் பல அறிஞர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் ஏற்றமான கருத்து,
ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் அனுமதிக்கப்பட்டது. இரண்டாவது உம்ரா ஒருவர் செய்ய ஆசைப்படுகிறார். ஒருவர் தனக்கான உம்ராவை முடித்து தன்னுடைய தாய்க்காகவோ தந்தைக்காகவோ இன்னொரு உம்ராவை செய்ய ஆசைப்படுகிறார். இவர் என்ன செய்யலாம் என்றால், அறிஞர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இதிலும் உண்டு. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து அதில், அவர் மீகாத்துடைய எல்லைக்கு மறுபடியும் சென்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மீகாத்துகளை நிர்ணயித்தார்கள். 5வது மீகாத்தில் கருத்து வேறுபாடு உண்டு, 5வது மீகாத்தும் உண்டு. 5 மீகாத்துடைய எல்லைகளை உலகத்திற்கு நிர்ணயித்தார்கள். 5 எல்லைகள். அதிலிருந்து தான் உம்ராவுடைய பயணத்தையோ ஹஜ்ஜுடைய பயணத்தையோ அதில் இருப்பவர்களும் வெளியிலிருந்து வருபவர்களும் வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த 5 எல்லைகளில் ஏதாவது ஒரு எல்லைக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்து உம்ரா செய்யலாம். இங்கு தாயிஃபுக்கு செல்லலாம், அல்லது யமன் தேசத்திலிருந்து வரக்கூடிய, அல்லது மிஸ்ர் போன்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய எல்லை உண்டு. மக்காவுக்கு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அல்லது மதீனாவிற்கு செல்கிறார், மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவிற்கு வருகிறார். வரும்போது அவர் மீண்டும் அந்த மதீனாவுடைய மீகாத்துடைய எல்லையில் இஹ்ராம் அணிந்து மீண்டும் அவர் உம்ராவை மேற்கொள்ளலாம். ஆனால் தன்ஈமுக்கு சென்று உம்ரா செய்து வருவது சஹாபாக்களால் அல்லாஹ்வுடைய தூதரால் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த செயலின் அடிப்படையில் சில அறிஞர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்வதால் ஹராம், அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது, இப்படியெல்லாம் யாரும் எதுவும் இதுவரை சொல்லவில்லை. சிறந்ததில்லை, ரசூலுல்லாஹ்வால் வழிகாட்டப்பட்டதில்லை. சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதை செய்யவில்லை. நன்மையை அதிகரிக்க வேண்டும் என்றால் சஹாபாக்கள் தான் அதை அதிகரித்திருப்பார்கள். ஒருவர் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு இந்த கருத்து தான் ஏற்றமாக தெரிகிறது என்றால் அதில் எந்த தடையும் எம்மால் விதிக்க முடியாது. அவர் அவருடைய விருப்பத்தை செய்கிறார், அவருடைய கருத்து அது. ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் அறிஞர்களுடைய கருத்து ஏற்றமானது. ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா மேற்கொண்டால் அதனுடைய கண்ணியம் அதிகமாக இருக்கும், அதில் நாம் பேண வேண்டிய பக்குவங்கள் அதிகமாக இருக்கும். அல்லது ஒரு உம்ரா முடிச்சிட்டோம்ல, 2வது உம்ராவில் பார்த்துக்கலாம், 3வது உம்ராவில் அதிகமாக இபாதத் செஞ்சுக்கலாம்னு சொல்லி பொடுபோக்காக அவர் இருந்து கொள்ளுவார். ஒரு உம்ராவை கண்ணியத்தோடு மரியாதையோடு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலோடு செய்துவிட்டு அதிகமான தவாஃபுடைய வணக்க வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் அது நம்முடைய முழுமையான அந்த பயணத்துடைய கூலியாக அது அமையும். இல்லை என்றால் மீகாவத்துக்கு போய் மறுபடியும் திரும்பி வர்றதுக்குள்ள அந்த பயணமே ஒரு நாள் எடுத்துரும். உங்களுக்கு அந்த பயணத்திலே களைச்சிருவீங்க, இபாதத்தை அதிகமாக அதற்கு பிறகு செய்ய முடியாது. ஏற்றமானது ஒரு உம்ராவை செய்துவிட்டு அதிகமான தவாஃபுகளை அந்த வணக்க வழிபாட்டில் செய்வது ஏற்றமாக அமையும். அல்லாஹு அலம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இஹ்ராமுடைய ஆடையை நீங்க இப்போ இங்கிருந்து கிளம்பி ஜித்தாவுக்கு போவோம். ஜித்தாவுக்கு போய் நேரடியாக நம்ம ஹரம்ல நுழைஞ்சிட மாட்டோம், ஹோட்டலுக்கு தான் போவோம். இப்போ ஹோட்டலுக்கு போய் நீங்கள் குளிச்சு கொள்ளலாம், மறுபடியும் ஆடைகளை களைஞ்சிட்டு. ஆனால் அதே ஹராமுடைய ஆடை அணியணும், வேறு ஹராமுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஹராம் மேலேயும் கீழே தான் இருக்கணும். தைக்கப்பட்ட ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது. பெண்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அவர்கள் குளிச்சு கொள்ளலாம், ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம் அந்த ஹராமுடைய நிலையில். அவர்கள் அதற்கு பிறகு அதை ஆமாம். வேறு ஏதாவது அது நம்மளுடைய பயணத்தில் சொல்றேன். நான் மதீனா எப்போ போறோம்னு சொல்லி அப்படிலாம் இல்லை, குளிச்சு கொள்ளலாம். அதாவது சொன்னேன் இப்போ 10 நிமிஷம் தான் சொன்னேன், சிறந்தது இல்லை அது. இஹ்ராமுடைய ஆடையை நீங்கள் வீட்டிலேருந்து அணிஞ்சிட்டு வரலாம். ஆண்கள், பெண்கள் வீட்டிலேயே குளிச்சுட்டு அணிஞ்சிட்டு வருவீங்க. ஆண்கள் அந்த இஹ்ராமுடைய கீழாடையை மேலாடையை வீட்டிலேருந்து அணிஞ்சிட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு வீட்டிலேருந்து அணிஞ்சிட்டு வர சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்போர்ட் இமிகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும் உங்களுக்கு, அப்போ அங்கே அணிஞ்சு கொள்ளலாம். அப்போயும் அணிஞ்சிறதுக்கு சிரமம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளைட்டில் கூட அணிஞ்சு கொள்ளலாம். ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அணிஞ்சு கொள்ளலாம். அதனால் ஆண்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இல்லை, எங்கே இருந்தாலும் அணிஞ்சு கொள்ளலாம். ஆனால் மீகாத்துக்கு முன்னாடி இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கணும். அதுதான் இஹ்ராம். நீங்கள் வீட்டிலேருந்து அணிஞ்சு போகணுங்கிறது முறை கிடையாது. நமக்கு இஹ்ராமை மீகாத்தில் இறங்கி அணிய முடியாது. அதனால தான் நம்ம முன்னாடியே அணியிறோம். மதீனாவுக்கு போகணும்னு சொன்னால் நம்ம நார்மல் ஆடையில் போய் மதீனாவில் இருந்துட்டு அங்கேருந்து மீகாத்துடைய எல்லை பக்கம் தான், அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு அணிஞ்சு கொள்ளலாம். இப்போ நம்ம முடியாத காரணத்தால் தான் நம்ம முன்னாடியே அணியிறோம், முன்னாடியே குளிக்கிறோம், முன்னாடியே சுத்தம் செய்கிறோம்.